உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் சபையாரை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பக்தியுள்ள குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்த காரணத்தினால் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே நான் மிகவும் ஆன்மீக தாகம் உள்ளவராக வளர்ந்து வந்தேன். அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 13-14 வயது இருக்கும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதிலே இருந்து எனக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஒரு ஈடுபாடு உண்டு. அப்படியாக நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நாட்கள் ஏராளம். நான் அப்படி போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு இறைவனை தேட வேண்டும், இறைவனை கிட்டி சேர வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை, விருப்பம், தாகம் அதிகமாக இருந்த காரணத்தினால் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால், அப்படியாக மகான்கள் மற்றும் அநேக கோயில் குளங்கள் என்று நான் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. அப்படி போய்கொண்டிருக்கிற நாட்களிலே தியானம் செய்யும் பொழுது, நீங்கள் உங்களை உள்நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் இறைவனை நீங்கள் காண முடியும் என்று சொல்லி எனக்கு சில பெரியவர்கள் எனக்கு போதித்தார்கள். எனவே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், நான் தியானத்தில் அமர்ந்த நாட்கள் உண்டு. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து நான் தியானத்தில் அமர்ந்திருப்பேன். அப்படி இருக்கிற நாட்களிலே எல்லாரும் சொன்னாங்க, நீங்க முதல்ல ஒன்னே தேடுங்கன்னு சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் இறைவனை தேடுவதற்கு முன்பாக, கடவுளை தேடுவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் தேட வேண்டும், உன்னை நீயே தேட வேண்டும். தேடினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கடவுள் வெளிப்படுவார், தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி எனக்கு அந்த நாட்களில் அவர்கள் போதித்தார்கள், ஆலோசனை சொன்னார்கள். எனவே அதை நான் கருத்தில் கொண்டு நான் தேடின நாட்கள் உண்டு. நான் தியானத்திலே அமர்ந்தேன். அப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்று வெளிப்பட்டது. என்னவென்று சொன்னால், உன்னை தேடு, கருப்பையில் இருந்து வெளிவர அன்று வழி தேடினாய், கண் திறந்து பார்த்ததும் உன் தாயின் முகம் தேடினாய், தவழ்ந்து வந்த நீ எழுந்து நடக்க களம் ஒன்றை தேடினாய், சிந்தனை வெளியில் சொல்ல மொழி ஒன்றை தேடினாய், பள்ளி பருவந்தனில் கல்விதனை தேடினாய், கற்ற கல்வியதன் பயனாக தொழில் ஒன்றை தேடினாய், பருவ வயது வந்ததும் ஏற்ற துணை ஒன்றை தேடினாய், மனைவி அவனுடன் சேர்ந்து நல்ல சந்ததியை தேடினாய். இத்தனையும் தேடிய நீ என்றாவது உன்னையே தேடியது உண்டா? தேடுதல் ஒன்று உனக்கு புரியதல்லவே. தேடு, பொறுமையுடன் தேடு, கவனமாக தேடு, அமைதியுடன் தேடு. ஓ கடவுளா, அவனை தேட வேண்டாமா என நீ கேட்பது புரிகிறது. முதலாவது உன்னை தேடிவிடு, பிறகு அவன் தானாக வந்து விடுவான். பிரியமானவர்களே, எனவே உன்னை தேடி நான் இப்படியாக தேடல், என்னை தேடி பார்க்கிறதுக்காக நான் என்னை அர்ப்பணித்து நான் தேர்தலில் நான் இறங்கினேன். அப்படி நான் போகின்ற நாட்களிலே என்னை தேட ஆரம்பிச்சேன். நான் இங்கிருந்து வந்தேன். நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் 2 நபர்களுடைய தாயும் தகப்பனும். அப்படியாக வழிகொண்டவர்களை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மீண்டும் நான் கடவுளிடம் தான் நான் சென்று நான் அங்கே சரணடைய வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது பார்த்தேன், அப்பொழுது என்று சொன்னால் அந்த ஒன்று, அந்த கடவுள் மீண்டும் நான் தேடல் கடவுளிடம் தான் போகிறேன். வேதாகமம் கிடைத்தது, நான் படிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினார், ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை மூலமாக. நான் இப்பொழுது வேதாகமத்தை படித்ததும் எனக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படி நான் பாருங்கள், எல்லா தெய்வத்தையும் நான் தேடி தேடி ஓடி நான் அவர்களை காண நான் சென்ற நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, அப்படி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு எனக்கு ஒரு கவிதையை கொடுத்தார். அது என்னவென்று சொன்னால், தெய்வத்துள் எல்லாம் தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பொழுது எனக்கு கிடைத்ததான அந்த கவிதை வரிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேடி வந்த தெய்வம் என்னை தேட வைத்த தெய்வம், பாட்டில் வந்த தெய்வம் என்னை பாட
படைத்த தெய்வம், அன்பில் வந்த தெய்வம், எனக்கு அமைதி தந்த தெய்வம், எங்கும் இருக்கும் தெய்வம், எனக்குள் வாழும் தெய்வம், உண்மையான தெய்வம், உலகை படைத்த தெய்வம், மன்னிப்பு தந்த தெய்வம், மறக்க முடியாத தெய்வம், உயிரை கொடுத்த தெய்வம், மீண்டும் உயிர் தெழுந்த தெய்வம், தியாகம் செய்த தெய்வம், நாம் தியானிக்க வேண்டிய தெய்வம், குற்றமில்லா தெய்வம், என் குலம் காக்க வந்த தெய்வம், அருள் தரும் தெய்வம், எனக்கு பொருள் தர வல்ல தெய்வம், சமயம் சாரா தெய்வம், என்றும் சமாதானத்தை விரும்பும் தெய்வம், இயேசு என்ற நாமம் கொண்ட தெய்வம், தெய்வத்துள் எல்லாம் தெய்வம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய தேடல்கள் எல்லாவற்றிற்கும் என்னுடைய அந்த வாஞ்சைக்கும் தாகம் இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த தேடல்கள் எல்லாவற்றுக்கும் விடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரின் வாழ்க்கையில வந்தார். நான் தேடி தேடி ஓடுனேன். ஆனா நான் தேடி ஓடுனதுலாம் ஏதோ தெய்வத்தை பார்த்துட்டு ஓடுனேன். உண்மை தெய்வம் என்னை உற்று பார்த்தது பிரியமானவர்களே. அவர் என்னை தேடி வந்தார். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இன்றைக்கு என்னை ஆபிரகாமுடைய பிள்ளையாக என்னை அவர் மாற்றி இருக்கிறார். எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த, ஆனா இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பனா ஆபிரகாமுடைய சந்ததியாக பிள்ளையாக என்னை அவர் தெரிந்து கொண்டார். മാത്രമല്ല ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு நான் அப்படியாக அந்த தெய்வத்தை நான் கற்றுக்கொண்டேன். எல்லாருக்கும் வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் உண்டு, ஆயிரம் நமக்கு பிதாவாகிய தேவன் உண்டு. அழகாக கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது பவுல் அடிகளார் இப்படியாக அதை குறிப்பிடுகிறார். எனவே தெய்வத்துள் எல்லாம் தெய்வம். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உண்மை தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த தெய்வம் என்னை தேடி வந்தது, என்னை அணைத்தது, என்னை ஆறுதல் படுத்தியது. இன்றைக்கு அந்த தெய்வத்துடைய நாமத்தை அறிவிக்கும்படிக்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. God bless you all. Praise the Lord.